குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. நாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் சிறந்த நாள். எல்லா நாட்களுமே சிறந்த நாள் தான். இப்போ வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சிறந்த ஒரு நாள். குரு பகவானுக்கு சிறந்த நாள். அதே மாதிரி குருவாக நினைக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த சத்யா சாய்பாபா, ராகவேந்திரர், நாம் இப்படி பெரியவா இவர்களையெல்லாம் நாம் குருவாக யாரை நினைக்கின்றோமோ அவர்களுக்கு உரிய நாள் இந்த வியாழக்கிழமை. அதே மாதிரி நான் காலையிலே கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை சாயங்காலம் செய்யுங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. வெற்றி நிச்சயம் உங்கள் கையில். நாளைக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்னன்றதை பார்க்கலாம். 6/3/2025 வியாழக்கிழமை, மார்ச் மாதம், குரோதி வருடம், மாசி மாதம் 22ஆம் நாள், சப்தமி திதி. இன்னைக்கு சப்தமி திதி, ரோகிணி நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், கூடலழகர் கஜேந்திர மோட்சம், இரவு சேஷவாகனத்தில் பவனி, காலை மணி 10:38 முதல் 11:08 வரைக்குள் மனை, மடம், ஆலயம், கிணறு வாஸ்து செய்ய நல்ல நாள், சுப முகூர்த்த நாள். நான் நேற்றே கொடுத்துட்டேன், காலையிலையும் கொடுத்துருந்தேன். நான் இன்று காலை மணி 10:32 முதல் 11:08 மணிக்குள் மனை, மடம், ஆலயம், கிணறு வாஸ்து செய்ய நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் 6:27. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரம், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 11, கௌரி நல்ல நேரம் காலை 12 to 1, மாலை 8:30 to 6:30 to 7:30. திதி ஃபுல்லுமே இன்னைக்கு சப்தமி. அதாவது 3-4 வரைக்கும் சப்தமி. அதற்கு பிறகு அஷ்டமி. அதற்கு பிறகு அஷ்டமி. சப்தமி, அதற்கு பிறகு அஷ்டமி. அஷ்டமி மாலை 2-3 வரைக்குமே இருக்குது. அது இப்போ அமாவாசை முடிந்து நமக்கு வளர்பிறை அஷ்டமி, காலபைரவருக்குரிய நாள். அதனால் நம்ம வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிறை அஷ்டமி ரொம்ப 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 நல்ல நாளாக இருக்கும். சரி, பரிகாரம் தைலம். ராகு காலம் 1 to 3, குளிகன் 3 to 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. அதே மாதிரி ராசி பலன்: மேஷம் நலம், ரிஷபம் லாபம், மிதுனம் சாந்தம், கடகம் போட்டி, சிம்மம் நட்பு, கன்னி ஆதரவு, துலாம் சலனம், விருச்சிகம் உதவி, தனுசு தேர்ச்சி, மகரம் கவனம், கும்பம் புகழ், மீனம் நன்மை. சரி, நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷம் வெள்ளிக்கிழமை, திருநட்சத்திர வைபவம், திருக்கச்சி நம்பி திருநட்சத்திர வைபவம். நாளைய விசேஷங்கள் அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. ஒன்றும் போடுதில்லை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய அது ஒரு நாள். அது ஒரு நாளாக நாம் இது பண்ணலாம். சரி, இன்னைக்கு மார்கழி, தை மாசி, மார்ச் மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை, 22ஆம் தேதி. துர்காஷ்டமி, வாஸ்து நாள். ஆனால் வாஸ்து நாள் 8 மணின்னு போட்டுக்குதுங்க இதில். துர்காஷ்டமி வாஸ்து நாள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானை வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் கிடந்தியங்கும்
படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. ஓகே, இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலான்னா, பயன்மிகு ஹோமங்கள். நம்ம ஹோமம் செஞ்சால் வீட்லேயே ரொம்ப கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுனாக்கா நம்ம ஹோமம் செய்வாங்க, கணபதி ஹோமம் அப்படின்னு ஏதோ ஹோமங்க செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. ஹோமங்கள் பின்னணி, ஹோமங்களின் அடங்கியுள்ள வகைகள். ஹோமங்களின் வகைகள்: யார் யார் ஹோமம் செய்யலாம், பயன்மிகு ஹோமத்தின் விவரம், நடைமுறைகள், நவக்கிரக ஹோமம், நவக்கிரக திருத்தலங்கள், சுதர்சன ஹோமம், சுதர்சன ஹோமம் செய்யும் என்ற முறை, பிரவேச ஹோமம், ஸ்ரீசூக்த ஹோமம், மிகச் சிறப்பு பெற்ற ஸ்ரீசூக்தம், ஆயுஷ் ஹோமம், அத்யயன ஹோமம், ஸ்ரீதுர்கா ஹோமம், அமைந்த வேறு சில ஹோமங்கள், சுபாசினி மங்கள ஹோமம், சண்டி ஹோமம், மகாமிருத்யுஞ்சய ஹோமம், பிரஹோமங்கள். தெய்வ நம்பிக்கையும் தெளிவுமிக்க வாழ்க்கையும், கோயில்களும் தெய்வீக முயற்சிகளும், கீதை காட்டும் பாதை, சந்தியாவதனம் செய்வது எப்படி, அஷ்டலட்சுமி வரலாறு வழிபாடு, இந்துக்களின் பண்டிகை வரலாறு, சர்வதோஷ நிவர்த்தி தரும் சர்வேஸ்வரன் சிவன் சங்கரன் வழிபாடு, எந்த காரியம் வெற்றி பெற எந்தெந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும், ஆன்மீக ஐயங்களும் விடைகளும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பசு போன்ற செல்வங்கள், வேலையாட்கள் பெற. எந்த லட்சுமி என்னிடம் இருந்தால் நான் பொன் போன்ற விலை உயர்ந்த பொருள்களையும், பசுக்களையும், குதிரை போன்ற வாகனங்களையும், சீடர் புத்திரர் போன்ற உதவியாளர்களையும் அடைவேனோ, அந்த லட்சுமியை என்னை விட்டு பிரியாதவளாக இருக்கச் செய்ய வேண்டும். பகை ஒழிய, கல்வியறு பெறுக. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஸ்லோகங்கள் இருக்குங்க. மிக சிறப்பு பெற்ற ஸ்ரீசூக்தம், தேஜஸ் புகழ் முதலியன பெற. ஓ திருமாலே, பொன்னிறம் பெற்றவளும், பாவத்தை போக்குகிறவளும், பொன்வெள்ளி ஆகியவற்றை மாலையாக தரித்தவளும், எல்லா மக்களையும் மகிழ்விப்பவளும், தங்கத்தை உருவமாக உடையவளும், எல்லோருமே ஆசைப்படுகிறவளுமாகிய திருமகளின் அருளை எனக்கு பெற்றுத் தர வேண்டும். இந்த மாதிரி நம்ம சுவாமிகிட்ட கேட்கணும். நிலையான செல்வம், சூரியனைப் போன்ற ஒளி நிறைந்தவளே, உன் அனுக்கிரகத்தினால் பூவில்லாமல் பழம் உண்டாகிற வில்வம் போன்ற மரம் உண்டானது. ஆகையால் அந்த மரத்தின் பழங்கள் அனுக்கிரகத்தினால் மனதிற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள அஞ்ஞானங்களையும் வறுமைகளையும் போக்கக் கடவன. கருணை வாய்ந்த அந்த பழங்களின் மூலமாக என் அறிவின்மையும் வறுமையையும் போக்கி காத்தருள வேண்டும். இது குபேரனின் ஆசியும் சிந்தாமணியின் ஆசியும். தேவர்களிடத்தில் அன்பு வாய்ந்த விஷ்ணுவும் புகழுகின்ற மணிகளோடு கூடிய தேவியே, என்னை அடைய வேண்டும், அருள வேண்டும். இந்த புவியில் பிறந்திருக்கிறேன், கீர்த்தியையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு நீ தந்தருள வேண்டும். இந்த மாதிரி நம்ம ஒரு இதையும் நம்ம படித்தாலே போதுமானது. நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் அத்தனையும் தீரும். என்ன சொல்கிறது, அதனால் தாமரை பூவிற்கு அவ்வளவு ஒரு சக்தி, ஒரு மகிமை இருக்குது. செல்வங்கள் அத்தனையும் தன்னிடம் கொண்டு சேர்க்கின்ற திறமை அந்த தாமரை பூவிற்கு உண்டு. அதனால் ஒவ்வொருத்தருமே ஒரு வாரத்துக்கு ஒரு பூ வாங்க. ஒரு 5 ரூபா நிற்கும், ஒரு நேரம் 3 10 ரூபா நிற்கும், ஒரு நேரம் 20 ரூபா நிற்கும், ஒரு நேரம் 10. அதனால் இதை வாங்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்ட தென்தொல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. மாதா பிதா யுவ ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்தது. மாதா பிதா யுவ தனாய விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன் வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிராணமாமி மூர்த்தனா. பராசரப்பட்டர் அருளியது, நாதமுனிகள் அருளியது, பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு. இவ்வளவு இருக்குங்க. சொல்ல வேணா ஒரு இது. இன்றைய இது நம்ம பார்க்கவே இல்லையே. என்னன்னா சிரங்கு, கை காலெல்லாம் ஒரு சிரங்கு இருந்ததுன்னு வைங்க. இந்த குப்பைமேனி தலை இருக்குது இல்லை, அந்த குப்பைமேனி தலையையும் நம்மளோட மணத்தக்காளி கீரை தலை இருக்குல்ல, அதை ரெண்டையும் நெய்ய அரைச்சி எண்ணெயை நல்லா தேங்காய் எண்ணெயில் குழப்பி அந்த சிரங்கு மேலே பூசுங்க. அத்தனையும் பட்டு 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 பட்டுன்னு போட்டிஞ்சிடும். தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 தேதி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அவ்வளவு சீக்கிரமாக எல்லாமே ஆறிடும். அதே மாதிரி கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, அவரைக்கொட்டை சாப்பிடக்கூடாது, பூசணிக்காய், தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ்க்கு இதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை சாப்பிடக்கூடாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கே தான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றும் மறந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் புக் எடுத்து வைக்க மறந்துடுவேன். அப்புறமா கேலண்டர் எடுத்து வைக்க மறந்துடுவேன். பஞ்சாங்கம் எடுத்து வைக்க மறந்துடுவேன். செட் பண்ணி உட்கார்றதுக்குள்ளேயே 1 hour ஆயிரும். கண்ணு வேற தெரியாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? எங்கள் வீட்டில் தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, ரசம், அப்புறம் தயிர், மாவுளிங்கிழங்கு, மாங்காய் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தயிர், ரசம், இதுதான். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.